டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து ஒரு கொஷின் டைப் பண்ணுறேன், எனக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, என்ன தான் நடக்குது பேக் எண்டில் அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்தியாவின் பிரதமர் யார், அதாவது ஹூ இஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே, அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஓகேவா? ஹூ இஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு என்ன பண்ணுவோம், பிரித்து வந்து இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அட்டென்ஷன் வேர்ட்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அதை எடுத்துக்கும். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் இந்தியா, இதை மூணையும் எடுத்து அந்த ஆர்டிஃபிஷியல் பிரெயினில் ஹிட் பண்ணும். அங்கே ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்க இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. அப்படி தான் உங்களுக்கு நரேந்திர மோடி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஆன்சர் அது கொடுக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அது வேர்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, அதில் எதாவது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸாக இருக்கோ அதை அந்த ஆர்டிஃபிஷியல் பிரெயினில் போய் ஹிட் பண்ணுது, அங்கேருந்து ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு கொடுக்குது. இதுதான் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். இது ஒன்னொரு நேம் ஆட்டோ ரெக்ரெசிவ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேர்ட் பை வேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி ரீகாப் மாதிரி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏஐ மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரெயின், ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரெயின். இதில் ஆயிரக்கணக்கான இமேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது அப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கும் போது என்ன பண்ணுவது, அந்த கொஷினை அந்த ஆர்டிஃபிஷியல் பிரெயினை போய் ஹிட் பண்ணிது, அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அது உங்களுக்கு டேரெக்டாக ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. இதுதான். ஓகேவா? ஸோ இங்கே நடக்கிற மெக்கானிசம் தான், இதுக்குள்ளே நடக்கிற மெக்கானிசம் தான் அந்த டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸ். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வேர்ட் பை வேர்டாக பிரித்து அதில் எது முக்கியமான வேர்ட்ஸாக இருக்கோ அந்த வேர்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு அதோட ஆர்டிஃபிஷியல் பிரெயினை போய் ஹிட் பண்ணி அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அதை உங்களுக்கு நம்ம கொடுக்கும்.